Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th social science important question bank update இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th மாணவர்கள் நாளைக்கு சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக பார்ட் 2ல் 10 2 மார்க்கையுமே அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 10 5 மார்க்கையுமே அட்டன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். 43வது 8 மார்க் தியரி கொஸ்டினை வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோலாம் பார்க்குறேன்னா இதே வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 28 வரைக்கும் மோஸ்ட்லி இந்த கட்டாய வினாவை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு புக் பேக் தான், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த ட்ரிபிள் என்டென்ட் கண்ட்ரி மூவர் கூட்டு நாடுகள் கேட்பாங்க, இந்தியாவுடைய அண்டை நாடுகளுடைய பெயர்கள் கேட்பாங்க, முஸ்தபா கமால் பாட்சாவுடைய ரோல் கேட்பாங்க, முத்து துறைமுக நிகழ்வு பேர் ஹால்பருடைய இன்சிடென்ட் கேட்பாங்க, ஜாலியன் வாலாபாக்குடைய படுகொலை கேட்பாங்க, அதேமாரி மேற்கில் கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் கேட்பாங்க, இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், இந்த மாதிரி எல்லா பகுதியிலையுமே மிக முக்கியமான கொஷின் தான் கேட்பாங்க. நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க, முழுமையாக மார்க் எடுக்கணும்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 28 தான் செக் வைப்பாங்க. ஸோ நீங்கள் புக்கின் தயவுசெய்து படிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் 2 மார்க் கொஷின் பேங்கும் கொடுத்துருக்கோம், அந்த கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணக்கூடிய 2 மார்க் கொஷினும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பொதுத்தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 2 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, நமது நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன, மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி கேட்டிருக்காங்க, படிக்கட்டு முறை வேளாண்மை டெரஸ் ஃபார்மிங் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, கார்ப்பரேட் டேக்ஸ் நிறுவன வரி என்றால் என்ன, பஞ்சசீல கொள்கையில் ஏதேனும் 4 எழுத சொல்லியிருக்காங்க, அரசுக்கு நாம் ஏன் வரி செலுத்த வேண்டும், விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன, இதெல்லாம் வந்து கடந்த 5 பப்ளிக் எக்ஸாம் 6 பப்ளிக் எக்ஸாம் கேட்ட கம்பல்சரி 2 மார்க்ஸ். ஸோ நீங்கள் ரிவிஷன் எக்ஸாமில் புக்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சிப்காட் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க, பெர்லின் சுவர் கேட்டிருக்காங்க, சாம்ரான் சத்தியாகிரகம் கேட்டிருக்காங்க, ஏன் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் பெரியார் வந்து வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார் கேட்டிருக்காங்க, ஃபேர் ட்ரேடு நியாயமான வர்த்தம் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரிசல்மன் குறிப்பு வரையை கேட்டிருக்காங்க, தொழில் முனைவோர்னா யார், தங்க மதிப்பீட்டு அளவுண்டா என்ன, செகண்டரி செக்டர் குறிப்பு வரைக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் சாஃப்ட்வேர் சென்டர்ஸ் கேட்டிருக்காங்க, அல்லது ஐடி பார்க்ஸ் வந்து கேட்ட புக்கில் இருக்குது, ஜிஐ டேக் குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க, கோல்டு வார் குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புக்கிலையுமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளை எழுதக்கூடிய தேர்வுகளில் பார்ட் 2லேயும் நீங்கள் முழுமையாக 10 2 மார்க் அட்டன் பண்ணலாம், பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் அட்டன் பண்ணலாம், 43வது கேள்வி 8 மார்க் கொஸ்டின் புக்கின் கேட்டாலும் புக் பேக் கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பிடிஎஃப் லிங்காக டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு நாள் முழுமையாக பயன்படுத்துங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகளை முழுமையாக ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை தேங்க்யூ.